ஆயிடுச்சு. அந்த கண்டினியூட்டி தயவுசெய்து கவனிக்கும். அப்போ செவி கொடாதே போனான். அப்ப செவி கொடாதே போனதுனால யோசிச்சு பாருங்க, அவன் பிடிக்கப்படுகிறான், அவன் தோற்கடிக்கப்படுகிறான். இது கடவுளுடைய சித்தம். இப்ப கடவுள் வில பண்ணுகிறார். சோ உயர்த்தி விட்டது அவர் தான். இப்ப இந்த அமர்ச்சியா அடிமையாக்கப்பட்டு ராஜாவால் பிடிக்கப்பட்டு கடைசியா இவன் கர்த்தரை விட்டு விட்டதுனால அவனுடைய சொந்த மக்களே அவனை தேடி போய் கொள்றான். பரிதாபமான நிலைமையில அவன் மரித்து போகிறான். குதிரையில ஏத்திட்டு சொந்த மக்களை அவனை கொண்டு குதிரையில ஏத்திட்டு தப்பிச்சு போனாலும் விடல. இதுதான் இன்னைக்கு அவனை, இதுதான் ஒத்தாசை செய்யவும் ஒத்தாசை செய்யறான். அவன் வெற்றி அடைகிறதுக்கு வில பண்றதும் அவரை. அவன் என்னைக்கு தேவனை விட்டு விட்டு அந்த ஏதாமியருடைய தெய்வங்களை எடுத்துட்டு வந்து அவங்க ஆராதித்தார்களோ அன்னைக்கு தேவன் அவனை விட்டு விட்டான். முழு மனதோடு அவன் தேவனை ஆராதிக்கவில்லை, முழு மனதோடு அவன் தேவனை நம்பவில்லை. புரியுதா? இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில வெற்றியா இல்ல தோல்வியா இழந்திருக்கீங்களா? எதா இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயத்தை நீங்க முழு மனதோட ஆண்டவரை கும்பிடுங்க, முழு மனதோட ஆண்டவரை துதிங்க. புரியுதா? அப்பதான் தேவனால் விலப்படவும் முடியும், ஒத்தாசை செய்ய முடியும். உங்களுக்கு ஒத்தாசை வேணும்னா உங்க பிள்ளைங்கிட்டையும் சொல்லுங்க, மகளே எப்படி தாவீது தேவனோடு பேசிக்கொண்டே இருந்தாங்க. நீங்க இன்னைக்கு உங்களால 1 மணி நேரம் வெயிட் பண்ண முடியல. ஒரு இடத்துல 1 மணி நேரம் வெயிட் பண்றதுக்குள்ள நீங்க அவ்வளவு முகத்தை காட்டுறீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. அந்த வெயிட் பண்ற அந்த நிமிடங்கள் நமக்கு கிடைத்த பொன்னான நேரங்கள். எங்களுக்கெல்லாம் அப்படிதான் நாங்க நினைப்போம். அந்த நேரத்தை நாங்க எங்க ஆண்டவர்கிட்ட எங்க ஆத்துமாவோட சேர்ந்து துதிச்சிட்டு இருக்கோம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தாவே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் ஒரு மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதத்திலே ஓசன்னா. இதுதான் நாங்க சொல்லிட்டே இருக்கோம். யோசிச்சு பாருங்க, கிடைக்கிற ஒரு நிமிஷம் உங்க முழு மனதோட ஆண்டவரை தேடுவீங்க. நீங்க என்ன கேட்குறீங்க? அது நியாயமானதா இருந்தால் தேவன் உங்களுக்கு அதை அருளச்சு இல்லையா? சாமுவேல் எப்படி பிறந்தான்? குழந்தையே இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தான். மூத்தவன் மலடி இவளை ஒதுக்குறா, அவ்வளோ டீஸ் பண்றாங்க, அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க அந்த இளைய மனைவி. இவளுக்கு குழந்தை இல்லை. கணவன் எவ்வளவோ ஆறுதல் செய்யறான், உனக்கு நான் போதும், நீ ஏன் கஷ்டப்படுற? ஆனா அவளால் ஏற்றுக்கொள்ள முடியல. கடவுள்கிட்ட ஒரே ஒரு முறை வந்து கண்ணீர் விடுறான், ஒரே ஒரு முறை கண்ணீரால நனைச்சு ஊத்துறான். என்னெல்லாம் இப்படி சொல்றாங்க கடவுளை, நான் ரொம்ப வேதனையில இருக்கிறேன், ரொம்ப மனசு நொந்து போயிருக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தான், அந்த குழந்தை கடையில சவரன் கத்தி படாம அந்த குழந்தைய உங்களுடைய சமூகத்துல விட்டாங்க. அது பால் மறக்கும் முன்பு அதை உடைய பால் வந்துட்டு உடைய சமூகத்துல விட்டாரு. யோசிச்சு பாருங்க, பிறக்க போற ஒரு குழந்தைய, அது ஃபர்ஸ்ட் குழந்தையா பிறக்கும்போது எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும், எவ்வளவு இது இருக்கும். ஆனா அவ சொல்ற, தைரியமா சொல்ற, இந்த குழந்தை உம்முடைய குழந்தை, உம்முடைய சன்னிதானத்துல விட்டுருவேன். அவ தாய் பாசம் விட வைக்குமா? ஆனா குழந்தை பிறந்தாத ஆண் குழந்தையாகி அது சாமுவேல் என்று பெயரிடப்பட்டு ஆண்டுடைய ஆலயத்தில் விடப்படுகிறது. அதுதான் மாபெரும் தீர்க்கதரிசியா எழும்பி நின்றான் சாமுவேல். புரியுதா? அப்போ அந்த குழந்தை கர்த்தருக்கு என்று ஒப்புவிட்டா, கர்த்தர் என்ன செய்யறாரு? அவளை நினைந்தருளினார். இவன் இந்த குழந்தைய நம்மகிட்ட கொடுத்துட்டா, இவளுக்கு குழந்தை வேணும். அதுக்கு பிறகு படிப்படி அவளுக்கு குழந்தை பிறகு. எவ்வளவு நம்பிக்கை அவளுக்கு! தன் முழு உள்ளத்தோடு தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார், தன் முழு உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்கிறார், தன் முழு உள்ளத்தோடு அவர் மீது உள்ள நம்பிக்கையில் அவரிடம் தன் முழு உள்ளத்தை ஊற்றி விடுகிறார். அவர்கிட்ட மட்டும்தான் தன்னோட வேதனையை சொல்றார். இன்னைக்கு எத்தனை பேர் முழு உள்ளத்தோட முழு ஆத்துமாவோட, இந்த வாய்னால எந்த குறைகளும் சொல்லாம, இந்த வாய்னால எந்த பேட் திங்கு பேசாம, உங்க முழு உள்ளத்தோட ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவரால் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய முடியும். அது இல்லைன்னா, தடுமாறி போனீங்கன்னா அவரால் உங்களை விலப்படவும் முடியும். ஆக்சுவலா அமர்ச்சியா என்னைக்கு தான்கிற ஆணவம் கொண்டானோ அன்னைக்கு அவனை சுற்றிலும் படைகள் எழுந்தது. அவனோட நிம்மதி போச்சு, அவனோட அமைதி போச்சு. நம்மளோட வாழ்க்கையில் இன்னைக்கு நம்மளை சுற்றி படைகள் எல்லாம் இருக்காது, நம்மளை சுற்றி பிரச்சனைகள் வரும். என்னைக்கு நாம் கடவுளை மறந்து போகிறோமோ, என்னைக்கு அவருக்கான முக்கியத்துவம் நாம் கொடுக்காம போயிடுமோ, அன்னைக்கு நம்மளை சுற்றி குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் வரும். குடும்பமே நமக்கு எதிரியா சுற்றும். ஆகையா இதை மனசுல வச்சுட்டு
ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? இந்த அமைச்சியா ராஜா மாதிரி நம்மளுக்கு ஒத்தாசை கடவுளிலிருந்து வர வேண்டுமே ஒழிய விலை பண்ணிக்கிற இடத்துல நம்ம போகக்கூடாது. தகப்பனே, இந்த இந்த இதை இந்த சம்பவத்தை நாங்கள் படிக்கும்போது தகப்பனே, உம்மால் உயர்த்தப்பட்ட அமைச்சியா ராஜா தான் என மகம்பாவம் கொள்ளும்போது முழு மனதோடு உம்மை ஆராதிக்காமல் உம்மை விட்டு விட்டு அவன் தான் என்ற ஆணவத்தில் மாறி போகும்போது அவனை கீழே விளக்கலினவரும் நீரே அப்பா. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில என்னுடைய பிசினஸோட தோல்வியின் காரணம் என்ன, என்னுடைய வாழ்க்கையின் தோல்வியின் காரணம் என்ன, என்னுடைய எல்லா தோல்விக்கும் காரணம் என்ன என்று ஆய்ந்து அறிந்து தகப்பனே என்னை மன்னியும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீ காப்பாற்றுவீராக. ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் நீ ஒத்தாசை செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான உள்ளங்கள், ஐயோ நான் இந்த தவறை செய்திருக்கிறேன், உமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நிறைய பைபிள் ரீடிங்கை நான் பண்ணாம தகப்பனே உமக்கா நான் இன்னைக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காம இந்த சீரியலுக்கு டைம் கொடுத்தேன், இந்த பேச்சுக்கு டைம் கொடுத்தேன், இந்த விஷயத்துக்கு டைம் கொடுத்தேன், என் பிள்ள படிப்புக்கு டைம் கொடுத்தேன், காரணம் சொல்லி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்னைக்கு யாரெல்லாம் இந்த காரணம் சொல்லி கொண்டு மன்னிப்பை படத்தில் தேடினார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய மன்னிப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒத்தாசை செய்கிறார். நீ செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதா, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, யூடியூப் அன்ஷேர் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தரோட வார்த்தை ஷேர் பண்ண ஏன் பயங்கறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பிரைஸ் காட்.